உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து அந்த குழு விசாரணையை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. கோகுல், தற்போதைய நிலவரம் என்ன? ஞானசேகரன் தரப்பு தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நீதிபதியினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில ஞானசேகரன் நீதிபதி முன்பு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். தன்னுடைய தொழில் பாதிக்கும் வகையில தன்னுடைய வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்கி வைத்திருக்கிறார்கள், அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தனக்கு 8 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது, தன்னுடைய தாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அப்பா இல்லை, ஆகவே தனக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் நீதிபதி முன்பு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே வழக்குடைய விசாரணை நடந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று நீதிபதி முன்பு கோரிக்கை வைத்திருந்த நிலையில தற்பொழுதும் அதே கோரிக்கையை நீதிபதி முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் அதிகபட்ச தண்டனையை குற்றவாளி ஞானசேகரனுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கார். இரக்கம் காட்டக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி நீதிபதி முன்பு வைத்திருக்கார். இதுபோன்ற ஒரு கொடூரமான குற்ற செயலில் எந்தவித ஒரு இரக்கமும் காட்டக்கூடாது என்ற வாதத்தை தற்பொழுது வழக்கறிஞர் நீதிபதி முன்பு வைத்திருக்கார். ஏற்கனவே ஞானசேகரன் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய நிலையில அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும், அதிகபட்ச தண்டனைகளை வழங்க வேண்டும், இதுபோன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்காதவாறு இந்த தண்டனை ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் முன்வைத்து குற்றவாளிக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்து அரசு தரப்பு வழக்கறிஞருடைய கோரிக்கையாக நீதிபதி முன்பு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்குடைய தீர்ப்பு விவரங்களை படிக்க இருக்கிறார். ஏற்கனவே குற்றவாளி என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனையானது வழங்கப்படும். அது எந்த மாதிரியான தண்டனை என்ற விவரங்களை நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்புடைய விவரங்களை நீதிமன்றத்தில் வாசிக்க இருக்கிறார். பாலா, கோகுல், காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், இரக்கம் காட்டக்கூடாது என்கிற கோரிக்கையை நீதிபதி முன்பு முன்வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் தினசரி அடிப்படையிலான வழக்கு விசாரணையின் போதும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி இதே மாதிரியான ஒரு கோரிக்கை தான் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் விசாரணை என்பது தினசரி டெய்லி ட்ரையல் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்ட போது ஞானசேகரன் தரப்புக்கு எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராகாத நிலையில சட்ட ஆணையம் மூலமாகத்தான் அவருக்கு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்தும் ஏதேனும் கோரிக்கைகள் தற்போது முன்வைக்கப்படுகிறதா? நிச்சயமாக, அதாவது கோகுல், தொடரலாம் நீங்க. ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே நீதிபதி முன்பு பல்வேறு வாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையிலேயே ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், எந்தவித ஆதாரமும் இந்த வழக்கில் இல்லை, அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கிலிருந்து ஞானசேகரனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு வாதத்தை ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். இதற்கு முன்பாக எந்தவித ஆதாரம் இல்லாமல் இந்த வழக்கு என் மீது தொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்புல ஏற்கனவே ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் தன்னை விடுதலை செய்ய வேண்டும், ஞானசேகரனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக அந்த வழக்கறிஞர் கோதண்டராமன் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கில் ஜெயபிரகாஷ் நாராயணன், கோதண்டராமன் இருவரும் ஞானசேகரனுக்காக ஆஜரானார்கள். அவர்கள் இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி இல்லை, அவர் எந்தவித ஒரு தவறும் செய்யவில்லை, சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞானசேகரன் தான் குற்றவாளி என்ற தீர்ப்பை தற்பொழுது வழங்கியிருக்கிறார். தற்போது நீதிபதி ராஜலட்சுமி சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்ட பிரிவுகள் உள்ளதா என்று நீதிபதி ராஜலட்சுமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் தண்டனை விவரங்களை ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாகவும் நீதிபதி ராஜலட்சுமி கூறியிருக்கிறார். அதுவரைக்கும் ஞானசேகரனுடைய